நல்ல ஒழுங்கான முறையில் கிரகித்து கவனித்து கேட்டுக்கொள்ளுங்க. என்றால் இப்போ வட்டின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் என்ன, 1 லட்சம் கொடுத்துட்டு 1/10 வாங்கிறது, அல்லது மாதம் மாதம் 5 வீதம் 4 வீதம் என்று வாங்குவது மட்டும்தான் வட்டி என்ற சிந்தனை தான் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆனால் இந்த வட்டியில் எச்சரிக்கையாக இருப்பவர்கள் கூட வியாபாரத்தில் உள்ள வட்டியில் அறியாமையினால் விழுந்து விடுகிறார்கள். இப்ப சில பொருட்கள் என்று சொன்னோம் ஏற்கனவே, சில பொருட்களில் மேலதிகமாக பெறுவது அதான் வட்டி என்று வந்து சில பொருட்கள் என்ன இங்கே குறிப்பிடப்படுகின்ற 6 தான் அந்த சில பொருட்கள். 1 தங்கம், 2வது வெள்ளி, 3வது மணிக்கோதுமை, 4வது தொலிக்கோதுமை, 5வது பெரித்தம்பளம், 6 உப்பு சால்ட். இந்த 6 பொருட்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வட்டிக்குரிய பொருட்கள். இப்போ வாங்க ரிபா அல் ஃபضல். அது எனக்கு தெரியாது எழுத்தா. தொலிக்கோதுமை, மணிக்கோதுமை. கோதுமையில 2 வகை இருக்கு, ஷாயிர் கம்ஹன்னு சொல்லுவாங்க. ஷாயிர் ஒன்று இருக்கு, கம்ஹண்டு இன்னும் ஒன்று இருக்கு. இது அரபு நாடுகளில் கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களுக்கு தெரியும். அது அது 1 வட்டி, சாரி தங்கம், 1 தங்கம், 2வது வெள்ளி, 3வது மணிக்கோதுமை, 4வது தொலிக்கோதுமை, 5வது பேரிச்சம்பளம், 6வது உப்பு. நினைவில் வச்சுக்கொள்ளுங்க இந்த 6ஐயும். மற்ற பொருள்ல வட்டி வராது. பணம் இல்லை, ஆமா பணமே வரலே. பணம் என்று ஒன்று இருந்துச்சா? பணத்தை தீர்மானிப்பது எது? தங்கம் அல்லது வெள்ளி. தங்கம் அல்லது வெள்ளி. பணத்துக்கு ஜக்காத்தும் கிடையாது. ஜக்காத்துடைய விஷயத்துல பணம் என்ற விஷயமே கிடையாது. ஜக்காத்துல குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எதை வைத்து ஜக்காத் பணத்தை கொடுக்கிறோம்? தங்கம் அல்லது வெள்ளியை வைத்து தான்.